முதலமைச்சர் என்ன ஸ்டாலின் அண்ணன் பக்காவாக பிளான் பண்ணி எடுத்துருக்கானோ. பஸ் ஸ்டாண்டு கடையெல்லாம் மூடிட்டா இவனுங்க கட்டிங் கரெக்ஷன் வாங்குற வெளி கடையை திறந்துடலாம். அது டபுள் மடங்கு வட்டி காசு வரும். ரெண்டாவது, அவன் பழைய பொருளோ கெட்டு போன பொருளோ கொடுத்தா மக்களுக்கு பாதிப்பு வரும். இப்போ பஸ் ஸ்டாண்டுன்னா திரும்பி வருவாங்க. ஏன்னா நான் என்ன சொல்கிறேன், ஒரே வார்த்தை, பஸ் ஸ்டாண்டில் அத்தனை கடையும் திறந்துடணுண்ணே. டிஃபன் கடை, சாப்பாடு கடை திறந்தா இந்த ஒரு மக்களுக்கு ஒரு நல்லது நடக்கும். ஏன்னா பக்காவாக பிளான் பண்ணியிருக்கானோ, அடிச்சிருக்கானோண்ணே. போலீஸுக்காரன், கட்சிக்காரன், எம்பி, எம்எல்ஏ எல்லாமும் லஞ்சம் கட்டிங்க வாங்குறதுக்காக இந்த கடையை போட்டு உடைக்கிறான் 10 மணிக்கு மேலே. இவன் சாத்திட்டாதான் அந்த பஸ்ஸு வரும்போது நடுவில் நிப்பாட்டுறான் பாருண்ணா கடையெல்லாம். அவனுக்கு வியாபாரம். அவன் செத்து போன கோழி, வீணாக போன கோழி இந்த மாதிரி ஒரு இதில் வச்சு விற்று காசாக்கிடுறான் டபுள் ரேட்டு. இது சட்டப்படி குற்றம்னா எல்லா பஸ் ஸ்டாப்பும் எப்படி நம்ம முன்னாடி இருந்த பஸ் ஸ்டாண்டில் கடையை பூரா திறந்துட்டா வேலை முடிஞ்சதுண்ணே. இதுதான் கண்டுபிடிக்கிறதுக்கு